ஒரு பையன் ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்கான். அந்த பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. ஆனா அவங்க அப்பா கேட்டிருக்காரு, தம்பி சொந்த வீடான்னு. இல்ல வாடகை வீடு தான் இருக்கான். அப்ப பொண்ணு கொடுக்கறது இல்ல. சொந்த வீடு இருந்தா மட்டும்தான் பொண்ணு கொடுக்கறதுன்னு கராரா சொல்லிட்டாரு. அப்புறம் போற இடங்கள்லாம் இதே மாதிரிதான். அவர் ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்கிட்டான். சரி என்னதான் இருந்தாலும் அந்த முதல் பார்த்த பொண்ணு மேல ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல, மறுபடியும் அங்க போயிருக்கான். சார் இந்த மாதிரி நான் சொந்தமா வீடு வாங்கிட்டேன், இப்போ உங்க பொண்ணு தரீங்களான்னு கேட்டிருக்கான். அவரு நெட் கேஷான்னு கேட்டிருக்காரு. இல்ல இஎம்ஐ தான்னு. அப்ப கொடுக்கறது இல்ல. ஏன்னு கேட்டா, நீ வாங்குற சம்பளத்துல மாசம் மாசம் லோன் கட்டிட்டீன்னா அப்புறம் என் பொண்ணை வச்சு எப்படி நீ குடும்பம் நடத்துவ? ஆள் தர மாட்டேன்ட்டாரு. எப்படி போனாலும் மடங்குறாங்க. இந்த பசங்க படுற பாடு இருக்கு, பாடா படுத்துறாங்க. சார் ஒரு கொஸ்டின், இந்த உலகத்திலேயே உங்களை மிகவும் கவர்ந்த போற்றக்கூடிய நபர் யாரு? போற்றக்கூடிய நபர் என் மாமனார் தான் சார். மாமனாரா? எல்லாம் அப்பா அம்மான்னு தானே சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் வித்தியாசமெல்லாம் சொல்றீங்க. அட போங்க சார், அப்பாவாவது அம்மாவாவது. என் பொண்டாட்டிய 2 வருஷம் என்னால சமாளிக்க முடியல. அந்த மனுஷன் 22 வருஷம் வச்சு சமாளிச்சாரு. அவர்லாம் பொறுமையும் சீக்கிரம்னு நோபல் பரிசை கொடுக்கலாம். ஓ பகவான் நமஸ்தே, ஓ பகவான் நமஸ்தே. சுவாமிஜி வணக்கம். சுவாமிஜி மகனே. மகனா? சாமி எங்கப்பா வேற சாமி, என் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க. புரிகிறது பக்தா, உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள். வரம் கேட்கறது கிடக்கட்டும் சாமி, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேள் சாமி. இந்த துறவர வாழ்க்கைக்கு எப்போ வந்தீங்க? ஞானம் வந்ததும் நான் துறவரம் பூண்டு விட்டேன் பக்தா. ஞானம் எங்க வந்தது சாமி? போதி மரத்தை அடிவியா? கல்யாண மண்டபத்துல? கல்யாண மண்டபத்திலயா? என்ன சாமி சொல்றீங்க? நீங்க சொல்றது ஆச்சரியமா இருக்குதா? 2010 நான் மணவரையில் உட்கார்ந்து இருக்கும் போது ஞானம் என்னை நோக்கி வந்தது. புரியலையே சாமி, நல்லா விவரமா சொல்லுங்க. டேய் வெங்காய மண்டையா, ஞானன்றது என் பொண்டாட்டி பேர்றா. கல்யாணம் முடிஞ்சு நானும் 4-5 மாசம் போராடி பார்த்தேன், ஒன்னும் முடியலடா, சமாளிக்க முடியல. அன்னைக்கு கிளம்பி வந்தவன் தான்டா இப்போ இந்த கொகையில நிம்மதியா இருக்கண்டா. டேய் பழசையெல்லாம் கிளறாதடா, கிளம்புடா, போதுண்டா சாமி. வாழ்க்கையில நீங்க எதுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்க? என்னன்னு கேளுங்க. 1 அம்மா, 2வது மனைவி, 3வது உயிர் நண்பன், 4வது 50 லட்ச ரூபா பணம். இந்த 4ல எதை தேர்ந்தெடுப்பீங்க? பணம் 50 லட்சம் தான் சார் தேர்ந்தெடுப்பேன். அப்போ அம்மா, மனைவி, உயிர் நண்பன் எல்லாம்? பணம் இருந்தா எல்லாமே தேடி வரும். பொண்டாட்டியாவது அம்மாவாவது எல்லாம் டப்பு சார், டப்பு. ஹஸ்பண்டு பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருந்திருக்காரு. ஹால்ல இருந்து ஒய்ஃப், என்னங்க? அவர் அங்கிருந்து, என்ன இந்த விண்டோ லாக் ஓபன் ஆக மாட்டேங்குது, என்ன பண்றது? இதெல்லாம் ஒரு கேள்வியா? தேங்காய் நல்லா சூடு பண்ணி இந்த லாக் மேல ஊத்தி விடு, ஓபன் ஆயிரும். அவங்களும் நல்ல தேங்காய் சூடு பண்ணி விண்டோ லாக் மேல ஊத்தி விட்டுருக்காங்க. குளிச்சுட்டு வந்து அவர் கேட்டிருக்காரு, என்னம்மா விண்டோ ஓபன் ஆச்சான்னு. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, அட போங்க, கம்ப்யூட்டர் சுத்தமா ஆஃப் ஆயிருச்சுன்னு. அடி பாதகத்தி, எந்த விண்டோன்னு ஒழுங்கா சொல்ல மாட்டியா? இப்ப என்னங்க பண்றது? இன்னும் கொஞ்சம் காய்ச்சி ஊத்துட்டுமான்னு கேட்டிருக்க. ஒரு 3 லிட்டர் சூடா காய்ச்சி என் தலை மேல ஊத்தி விட்டுட்டு இருக்கான் அவன்.